நாங்கள் யாரா? சொல்ல முடியாது சொல்ல முடியுமா? முடியாது. ஆமா, எங்களை கேக்குறீங்களே, நீ யாரு, ஊர் என்ன, உலகம் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன? கூட வந்துக்கிறான தொடப்பு கட்ட மீன் பொட்ட பையன். சரி 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 என்ன நானு யார் என்று எங்களிடம் சொல்ல முடியுமா முடியாதா? நீங்க யாருன்னு சொல்ற முதல்ல. நேரம் கூட யாருன்னு அவரு கேக்குறீங்க என்ன கதை? பண்ணி மாட்ட போது ஐயா நம்ம யாரு நம்ம நாடு பேரு என்ன தெரியாதா? எனக்கு தெரியாது. அது தெரியாம கூட மாவனா காராமணி பட்டினம். ஆமாடா. காராளம பட்டினம் அது ஆளக்கூடிய பலாலகண்ட தம்பி பூபாலகண்ட பலாலகண்ட தம்பி பூபால் இல்ல, அப்புறம் யாரா அவன்? பூபால கட்ட ஃபுட்பாலா? யாரு உங்க பேர் என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல முடியாது. போங்கடா போங்கடா போங்கடா. சொல்ல முடியாதுடா. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஒரு பெண் என்று பாராமல் இப்படி வாட்டி வதக்கின்றீர்களே, உங்களுக்கெல்லாம் மனமீடு கிடையாதா? அடிக்காதே அவைதானே அடிக்காதே
நாங்க தான் தேவலோகம் பண்ணி தேவலோகத்தை நாட்டியம் ஆடி அரம்பா உருவத்தி நீரதா சொல்லக்கூடிய நாட்டியம் ஆடுவாங்க. நாட்டியமாதர்களா? தேவலோகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய அரம்பை ஊர்வசி மேனகை திலோகம் என்று சொல்லக்கூடிய நாட்டியமாதர்களா? அப்படி என்றால் இங்கு வர காரணம் என்ன? அவன் தவத்தான தானா? அவருடைய தவத்தான அழைக்கு வந்தீங்களா? என்ன? யாரோ வந்தாலும் கண்டല്ലോ. அண்ணா வந்தாலும் ஏய், அங்க ஆடக்கூடிய நாட்டியம் அங்க ஆடும் மாடு. அது அரக்க நாய். அரக்கனுடைய வாய். அரக்கனுக்கு அரபத்தில் சொன்னாங்களே அது சரியாக ஒரு பெண்ணை பார்த்தால் பாட வேண்டுமா? முடியாதுடா. தேவலோகத்தில் மட்டும் நாட்டியமானு உட்போட்டு அரசு ஒருத்தல ஆடாதுடா 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 ஆடாதுடா. ஏய், அவர் யார் ஆபரேஷன் பண்ணிக்கிறாரு? இங்க ஆடாத காங்க அது இருக்கலாமா? இருக்கலாமா? என்ன பண்ணா? என்ன பண்ணணுமா? என்ன பண்ண போறா? என்ன பண்ண செய்ய போறா? அது என்னடி எங்க வந்து பேசுறாய்? பெண்கள் அத பாரு, எங்களை விட அழகான பெண்கள் வராங்க பாருங்க. அத பாரு அங்க பாத்துட்டே இருடா. எங்க எங்கடா? ஆ? எங்க? அங்க ரெண்டே ரெண்டு தேவி தான் உட்கார்ந்து. ஏய், அங்க யாரு காணோம்? இவங்க எப்படி விடு? ஐயா, மறந்து விட்டார்கள், சென்று விட்டார்கள். உடலா இருந்த நரி எங்கே செல்லும்? புகைக்கு தான் செல்லும். புறப்படி தேவலாங்க. உணர்ச்சி காவல் கடவுளுக்கு என்ன நடந்தது? உரிமையை புரியலையே. உங்களுக்கு ஆபத்தா? யாராலும் எப்பொழுது எங்கே ஆபத்து இருந்தது? அந்த காலாளவு பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மல்லாரகண்ணன் தம்பி கோபாலகண்ணன் எங்களை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டான். உங்களை அடைத்தது மட்டுமல்லாமல் பெண் குழந்தையை துரத்து ஆமா, அந்த நேசையில் அந்த ரோகம் இல்லாத பையன் ஆமா. எங்களை சொல்றேன். சார், தேவேந்திர சார். ஏய், தேவேந்திர சாரா? ஐயா, தமிழே தத்து கொடுத்துட்டு நான் ஆங்கிலம் வர வாய். நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். வாயதான் இப்ப நீ சாமி, யாரு வந்து தெரிஞ்சா? யாரா வந்திருப்பது? நாங்க தான் பிச்சைக்காரங்க. எனது நாட்டிலா? ஆமா சார். எனது நாட்டில பிச்சைக்காரங்க என்னடா வேலை? எதனா வாங்கி போனான்னு வந்தோம். எதுவுமே கொடுக்க மாட்டேன் போங்க. எனக்கு முடியுமா முடியாதா? முடியாதுடா. ஐயா, என்னடா நான் வீரத்தோட சென்றேன். எப்படி? அப்படியே வீரமா போறேன். என்ன பார்த்து பயந்து ஏந்துப்பான்னு பார்த்தா போறான்றான். நீ வீரத்தோட போய் கூப்பிட்டு ஏந்துக்கல. கேந்துக்கலையா? நீங்க போ. அடே தேவேந்திரா, ஒரே தடம் தேவேந்திரா, ரெண்டு தடம் சோலா பேசிட்டுமா பேசிட்டு போத்திக்கணும், பத்துக்கலாம் பத்துக்கணும், போத்திக்கலாம். ஆத்தல் பரவக்கூடாது. அடே தேவேந்திரா, ஏய், ஆனானி யாத்திரை குலோட புடலகத்தை நாடி வந்திருக்கிறாய். காராளவு மண்டலத்தை ஆளக்கூடிய வல்லாளகண்ட தம்பி பூபாலகண்டன். நீதான் பூபாலகண்டனா? ஆமா. எனது ராஜ்யம் அடித்து துரத்தி வெளியிடா? ஆமா. ஏய், உன்னுடைய வருகையை நான் எதிர்பார்த்துக் கொண்டேன். அப்படியா? அதோ பார்த்தியா? அந்தரத்திலே மமணி வந்து கொண்டிருக்கின்றான். ஏழன் உணவு உயிரை கவனித்ததற்காக ஏண்டா பிடிவாதம்? இந்த இடத்திற்கு வந்திருந்தவரை என்னிடத்திலே தகாத பேசியிருந்தவரை நீ செய்ததெல்லாம் தவறு என்று என் பாதத்திலே விழுந்தால் உனக்கு ஒரு பிச்சை. ஏய், தேவையில்லையா? நாங்களாவது உன் பாதத்திலாவது விழுவதாவது வேண்டுமென்றால் சொல். உன் காலில விழுந்து விட்டு ஓடி விடுகின்றோம்.
பாதனா வேற கால்னா வேறவா? ஐயா எடுத்து விடுகிறேன் வாய் அத்து விடுகிறேன் அவன் பூஜா பலத்தை அட வால் பிடிக்க தெரியாத வகையத்தவனி எப்படி முடிப்பாங்க? யாரோ புடிய மாத்தி வச்சுக்கிறாங்க. ஆமா, நீ பிடிக்கும் போது மாத்தி வச்சிருப்பாங்க. அவனும் கொன்னுடுவனாங்க. என்னையா அழிய போகும் விளக்கு தான் நான் சுடர் விட்டு எரியும். குதிக்கின்ற மகனை பொது சுமக்காது. மரியாதையா உரைக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போ. நம்ம இடத்த விட்டு போனோமா? அவன் அப்படிதான் பேச கொள்வான். அவனிடத்தில் சம்மர் செய்து அவனை அடிமைப்படுத்த வேண்டும். இந்திரா, பெண்களை வைத்து ஆட்டம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே நேருக்கு நேர் என்று சமர் செய்ய போகிறாயா? பெண்களை கையில் இருக்கின்றார். அந்த பெண்களை தேடிக்கொண்டு வந்தால் நீ வந்திருக்கிறாய். சும்மா விளையாடி பார்க்கலாம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் தெரியாமல் அவனு ஒரு செங்கந்திரா வரும். நான் அவரு கூட வரலங்க. நான் அவரு கூட வரலங்க. நான் செம்மறி ஆடு ஓட்டின்னு வந்தேன். ஆடு மேய்க்கிறவனா நீ? சத்தியமாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு தேவலோகம் தான் கிடைச்சது அவனுக்கு. அங்கதான் விளைச்சல் அதிகமாகுதுன்னாங்க. ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு விடுவோம் நானு. சாமி, இனி இந்த தேவலோகத்தை பார்க்கவே கூடாது. பார்த்து மகனை நடப்பதை வரை வர்றேன். நான் தவம் இருக்கிறேன். எனக்கு காட்சி தர வரமாட்டாயா கருணாகரங்களே? நல்லா வரும் நம்ம சிவா ஐயனே. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் என்னை காக்க வைக்க போகிறாய்? நீ வணங்கக்கூடிய கடவுள் உன் கண்மணியை தோற்று அடிக்கின்றேன். கற்புறத பார். நான் வணங்கும் அந்த முக்கன்தாரி கைலாய வாசன் அந்த ஈசனா என் கண்ணெதிரே தோன்றிருப்பது தோன்றிருக்கின்றேன். கற்புறத பார். இதில் தேவர்கள் சூழ்ச்சி என்பது எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அரக்கர்கள் சூழ்ச்சி என்பது எதுவும் கிடையாது. இல்லை. வெள்ளி சூன்ய மாய மந்திரம் என்பது எதுவும் கிடையாது அல்லவா? இல்லை. கண்விழித்து பார்க்கலாம் அல்லவா? தாராளமா கண்விழித்து பார்க்கலாம். உன்னையே கோரி தவம் இருந்தேன். என் பக்திக்கு வச்சு என் கண்ணெதிரே காட்சியளித்திருக்கிறாய் ஆண்டவா. தங்களை கோரி தவம் இருந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? எனக்கு வரம் ஒன்று வேண்டும் ஆண்டவா. வரம் தேவை. மலர்கண்டா, இரவென்று பாராமல், பகல் என்று பாராமல், மழை என்று பாராமல், காற்று என்று பாராமல் என்னைய கோரி தவம் இருக்கின்றாயே, என்ன காரணம்? வரம் பெற வேண்டுவதற்காகத்தான் தங்களை நோக்கி இத்தனை கடுமையான தவத்தை செய்தேன். என்ன வர வேண்டும்? தடை என்று நான் தருகிறேன். நான் எந்த வரத்தை கேட்டாலும் தடை இல்லாமல் தருகிறேன் என்று எனக்கு நீங்க சத்தியம் செய்தீர்கள். எந்த வரம் கேட்டாலும் தடை என்று தருகிறேன். இதுவே மனமகிழ்ச்சி கொண்டேன். நான் கேட்க போகின்ற வரம் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? இந்த ஆகாயமானது ஒரு பொற்சக்கர கொடியாகவும் இந்த பூமியானது ஒரு தட்டாகவும் பிரம்மன் கருத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களும் 4 வலைகளாகவும் இந்த விண்ணிலே இருக்கக்கூடிய இந்த விண்மீன் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒன்றாக பிணைத்து 4 சங்கிலியாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு தொட்டிலானது.
அந்த தொட்டிலே எனக்கு பிறக்கின்ற குழந்தையை அந்த தொட்டிலிட்டு தாளாட்டுவதற்காகவும் விளையாட்டு காட்டுவதற்காகவும் அந்த சூரியனும் சந்திரனும் இருவரும் 2 பொம்மைகளாக வேண்டும். அது மட்டுமல்ல, அலைமகள், கலைமகள், மலைமகள் இந்த 30 தேவிகளும் என்னுடைய மகனுக்கு ஆராதனை பாடுவதற்கு தாதி பெண்களாக வர வேண்டும். இதுவே தங்களிடம் கேட்ட வரம். முதல் வரம். இரண்டாவது வரம் என்ன தெரியுமா ஆண்டவா? இரண்டாவது வரம் கேட்டவனே மறுக்க மாட்டீர்களே? மறுக்க மாட்டேன். நிச்சயமாக சத்தியம் செய்து கொடுத்தேன் அல்லவா? நான் மறுக்க மாட்டேன். வரம் கொடுக்க வல்லல் அல்லவா? இரண்டாவது வரம் என்ன தெரியுமா? அந்த தொட்டிலே தவழ்ந்து விளையாடுவதற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னீர்களா? என்னுடைய மனைவிக்கு 2 நாட்களாக மகப்பேறு கிடையாது. ஆகையால் அந்த தொட்டிலே தவழ்ந்து விளையாட நீங்களே எனக்கு மகனாக ஆச்சரியம். நீ கேட்க வரும் வித்தியகளவா இருக்கிறது. ஏன் இந்த வரத்தை தவிர்த்து மற்ற வரைக்கு தடையினை நான் தருகிறேன். சத்தியம் செய்து கொடுத்த கடவுளை மீண்டும் சத்தியத்தை மீறுவது தர்மமாகுமா அல்லது அறம்தான் ஆகுமா? ஆண்டவா, நான் கேட்ட வரம்தான் எனக்கு தேவை. என்னுடைய மனைவி வயிற்றிலே கருவாக நீங்கள் சரித்து எனக்கு மகனாக பிறந்து இந்த பூவுலகில் எவரும் பெறாத ஒரு மகத்தான பெயரை நான் பெற வேண்டும். ஆகையால் நீங்களே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும். நான் கேட்ட வரத்தை கொடுத்து இருந்தாலும் எதை கேட்டாலும் தலை என்று தருகிறேன் என்று நான் சத்தியம் செய்து விட்டேன். சத்தியம் செய்திருக்கிறேன். தவறு கூட அல்லவா? என்ன பாடி கேட்டாங்க? கருவாக தனித்து நானே உனக்கு மகனாக பிறக்க வேண்டும். அந்த வரத்தை தருகிறேன். அப்படியே பெற்றுக்கொள். என் என்ன பிரகாரம் நினைத்துவே நிறைவேறிவிட்டது. நீங்கள் சென்று வரலாம். ஆண்டவா, ஆகட்டும். தவத்தை முடித்தேன். ஆண்டவர் கண்ணெதிரை காட்சி தந்து வரமதை கொடுத்து விட்டார். இருந்தாலும் காவலனை என் தம்பியை வைக்க விட்டேன். அவன் எங்கு சென்றான்? என்னதான் செய்கிறேன் தெரியவில்லை. தம்பி, 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 காவல் வந்து தம்பியை காணும். ஏய், என்ன துருதுருப்பு இல்லாம சோர்ந்து போய் வர? ஐயா என்ன இல்ல ஐயா, நீங்க தவத்தில் இருக்கும் பொழுது நாட்டை ஒரு கண்ணாகவும் உங்கள் தவத்தை ஒரு கண்ணாகவும் பார்க்கணும் நீங்க சொன்னீங்க. உண்மைதான் ஐயா. என் தம்பி பெருமைட்டவடா, வீரத்தில் பிறந்தவன்டா, வெற்றி கேட்ட பிறந்தவன்டா. என் தம்பி வெல்லவ கொல்லவ எவனால முடியாது. அப்படி இருக்க பட்சத்திலே என் தவத்திற்கு காவல் அவனை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்ய மாதங்களா ஆரம்பத்திலே சேரையை முடித்தவன் நீ, அந்த அளவுக்கு வீரம் படைத்தவன் நீ. ஆகையால் உன்னை நான் சுற்றுத்துறையாக வைத்தேன். என் தம்பி எங்கடா? நீ மட்டும் என் தம்பி எங்க? ஐயா, யாரோ தேவலோகத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்களாம் வந்தார்கள். உங்கள் தவத்தை கெடுப்பதற்காக வந்தார்கள். கோபம் பிறந்தது. அடியோடு நமக்கு அடித்தார் சுவாமி. அடித்து விட்டு உங்களுடைய தலைவர் தேவலோகத்தில் எங்க இருக்கிறார் என்று கேட்டார். தேவலோகத்தில் இருக்கிறார் உரைத்து விட்டார்கள் சுவாமி. கேட்டார் தேவலோகம். அடே அடிச்சு அடி தேவேந்திர போவேந்திர பாலகேடா பூந்தாருங்க. சம்மாட்டி அடி பின்னி எடுத்துட்டு செங்கத்தூள் பறக்குது. கருந்தூள் செத்து அவர் இப்ப நாட்டிக்க இவர் அவங்ககிட்ட உதவாங்க. அவர் இப்ப நாட்டிக்க அவர்கிட்ட உதவாங்க. அவர் இப்ப அடிக்க இவர் அவர்கிட்ட உதவாங்க. அவர் இப்ப அடிக்க இவர் அவர்கிட்ட உதவாங்க. தம்பி கிட்ட அவங்க உதவாங்க. சமாட்டி ஐயா, சமராய யுத்தத்தில் அந்த தேவை இருக்கிற உங்க தங்கைய குத்தி கொண்டுட்டாங்க. மிகுகிறது தம்பி பராக்கிரமான எனது தம்பி கலைவல வகின்ற தம்பி கண்மணியான தம்பி தம்பி தம்பி
இருந்தாயடா. கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் எனக்கு காவலாக இருந்தாயடா தம்பி. என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாயா தம்பி? தம்பி பேரும் துணையா, தம்பி பேரும் துணையா, தம்பி பேரும் துணையாய் உனை நம்பி இருந்தேனடா, தம்பி பேரும் துணையா. தம்பி உன்னை கொண்டு வந்து ஞாபகம் நான் பழிக்கு பழி வாங்குகிறேன். விடப்போவது கிடையாது. இப்போது புறப்படுகிறேன். சும்மாட்டி தலைமையில தண்ணி குடத்தார் இருக்கும், அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டி தலைமையில தண்ணி குடத்தால் இருக்கும், அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டி தலைமையில தண்ணி குடத்தால் இருக்கும், அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம பெரு சுகமா நினைச்சேன், என்ன சுமையா நினைக்காம பெரு சுகமா நினைச்சேன். உன்னோட மடி மேல தலைச்சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திடலா அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னோட மடி மேல தலைச்சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேமா, உள்ள உரமா துரிச்சேமா, உன்னை வரமா நினைச்சேமா, உள்ள உரமா தெரிச்சேமா. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காட்டவளே, அப்புறாணி மனச வச்சு அன்ப மட்டும் மூத்தவளே. முன்கெழுத்து மந்திரமே அம்மா அம்மா, முன்கெழுத்து மந்திரமே அம்மா அம்மா, பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா. பூமியில நான் ஜெனிக்க சாமியாக வந்தவரே, பூலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. பூமியில நான் ஜெனிக்க சாமியாக வந்தவரே, பூலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளி, அப்புறாரி மனச வச்சு அன்ப மட்டும் மூத்தவளி. நான் பொழைக்க வேணும்னு அம்மாடி நிதந்தோறும் சுடவட சொல்லி வளர்த்த பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மாடி நிதந்தோறும் சுடவட சொல்லி வளர்த்த குஞ்சு பறவை போல இருந்து அப்ப சீரகாடி முளைச்ச, குஞ்சு பறவை போல இருந்து அப்ப சீரகாடி முளைச்ச. உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும்,
கண்ணோர தண்ணி வந்தா உன் விரல் தந்துடைக்கும் உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோர தண்ணி வந்தா உன் விரல் தந்துடைக்கும் உன்னை மறந்தா இந்த உசிறு என்ன மறந்திய பறந்தோடும் உன்னை மறந்தா இந்த உசிறு என்ன மறந்திய பறந்தோடும் சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவனி அப்புறாளி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவனி முன்கெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்கெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த சப்த கன்னிகளிலே முதல் உட்படமானவள் என்னுடைய பெயர் தான் மாதிரி அம்மன் என்று உரைப்பார்கள். என்னுடைய பெயர் தான் கன்னியம்மன் உரைப்பார்கள். என்னுடைய பெயர் செல்லியம்மன் என்று உரைப்பார்கள். தங்கா, இந்த உத்தம தாண்ட ஊரிலே அகந்தையோடு ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் இந்நாட்டு மன்னன். இந்நாட்டு மன்னன் தெய்வங்களே கிடையாது என்று அகந்தையோடு இருக்கின்றான். அவனுடைய அகந்தை அழிக்க வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா செய்ய வேண்டும்? இந்த நாட்டிலே மேற்கு திசையில இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாம் விளைந்து அறுவடைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால்
அந்த விளைநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிரை மட்டும் கொய்து அதோ தெரிகிறது பார்த்தாய வட்டப்பாறை. ஆமா. அதிலே வைத்து எடுத்து அவளாக புசித்து அனைவரும் சாப்பிட வேண்டும். அப்படியா? இந்நாட்டு மக்களுக்கு நாம் யார் என்பதை எடுத்து காட்ட வேண்டும். அப்படியா? அப்படியாகப்பட்டு எனும் கள்ளிக்கிழகு மாணிக்கம் நெல்லிக்கடை